சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஃபேரா ஜென்யூனா நடந்துக்கிறாங்க அண்ட் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட கரெக்டா இருக்கு. உண்மையாவே நான் அந்த விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு உமனா ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. செட்ல கூட போனா ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. ஆனா அதுல 1-2-3 பொண்ணுங்க தான் இருப்பாங்க. லிட்டரலி மோஸ்ட்லி விமன் வந்து மேக்கப், டைலிங் இந்த மாதிரி ஜாப்ஸ்ல தான் இருப்பாங்க. ஈக்குவாலிட்டி விட ஈக்விட்டின்னு சொல்லுவாங்கல்ல, விமன் வரதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கொடுக்கறது வந்து முக்கியம். வேற ஒரு புது சென்சிபிலிட்டியே வரும் விமன் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா. அதுல இருந்து வர ஆர்ட்டே வேற மாதிரி இன்னும் அழகாவும் வரும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி, தெலுங்கு வேற, ஸோ எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. நம்ம ஊர் பொண்ணு தான். வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்டார் படத்தோட ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன் கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஸ்டார் படம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்னு சொல்லலாம். கவின் சாருக்கும் சரி, அதில் நடித்த நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருந்தது. இந்த ஸ்டார் ப்ராஜெக்டோட நீங்கள் எப்படி மேம் வந்தீங்க? இந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் ஆட் ஃபிலிம்ஸில் தான் ஒர்க் பண்ணிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஃபெல் லைக் அது எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு டெட் எண்ட் வந்த மாதிரி இருந்தது. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கலையோன்னு தோணுச்சு. ஸோ அப்போ நிறைய பேர் ஆக்டிங் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து சில பேர்கிட்டேருந்து ஒரு ரெக்கக்னிஷன் இருந்தது ஆட் ஃபில்ம்ஸ் மூலமாக. அண்ட் ஆல்சோ லைக் கேமராலேருந்து எல்லாமே கொஞ்சம் பழகி இருந்தது எனக்கு அப்போது. ஸோ நிறைய படத்துக்கு ஆடிஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் தெலுங்குல தான் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தேன். பிகாஸ் நான் தெலுங்குல தான் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிருந்தேன். அண்ட் பொறுமையாக ஆடிஷன்ஸ் பண்ணி, பட் அட் த சேம் டைம் எனக்கு ஆக்டிங்னா என்னன்னு தெரியல. ஸோ எனக்குள்ள அந்த ஒரு இன்செக்யூரிட்டி, இனிபிஷன்லாம் இருந்தது. ஸோ தியேட்டருக்கு போய் லைக் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டு இப்படி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்த உடனே நிறையவே ஆடிஷன்ஸ் கொடுத்து ஃபைனலி இளன் சார் வந்து கால் பண்ணாரு. அவங்க ஒரு தேவர் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெஷ் ஃபேஸ். ஸோ அதுக்கப்புறம் ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அங்கே அது மட்டும் இல்லாமல் முடிச்சிட்டுமே நிறையா ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸு, கேரக்டரோட ஒர்க் பண்ணுறதும் சரி, ஜென்ரலாக ஒர்க் பண்ணுறதும் சரி, இது எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட்டிங்கே போனோம். இந்த ஃபர்ஸ்ட் டே அதனுடைய அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி மை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் தான் வந்து மூவியோட ஃபர்ஸ்ட் சீனாக இருந்தது. அந்த பைக்கில் வர சீன் இருக்குல்ல, மார்னிங் பாம்பேல காலைல 6 மணிக்கு அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருந்தது. பட் நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். பட் எனிவே எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி வந்துடும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு தெரியும் மூவியோட ஃபர்ஸ்ட் டே அந்த சீனை வச்சு தான் அவங்க இனாகிரேட் பண்ணாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், ஒழுங்காக பண்ணணும், நம்ம லைக் ப்ராக்டிஸ் பண்ணி தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணி திரும்ப பண்ணி வச்சுருந்தோம். அதை அங்கே போய் டெலிவர் பண்ணணுன்ற அந்த ப்ரெஷர் இருந்தது எனக்கு ரொம்ப. என்ன சொல்கிறது, அது ஷூட் பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு சீன் தான். அது கொஞ்சம் எமோஷனலான சீனும் தான். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஃபார் மீ. ஸ்டார் படத்தோட FDFSல வந்து கவின் சார் வந்து அந்த ப்ரோக் அவுட் ஆன, எமோஷனலி ப்ரோக் அவுட் ஆன அந்த மொமெண்டெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் FDFSல உங்களோட அந்த ஆக்டிங் வந்து சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஸோ அந்த மூமெண்ட் ஷேர் பண்ணுங்க. கவின் சார் அதை பார்த்துறீங்களா? நீங்கள் அங்கே இருந்தீங்களா? எப்படி? நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ஒரு ஷூட் இருந்தது. இன்னொரு படத்துக்கு நான் ஷூட் பண்ணிருந்தேன் அன்னைக்கு. ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இருக்கணும்னு. பட் என்னால் அன்னைக்கு இருக்க முடியல. பட் ஆப்வியஸ்லி நான் அடுத்த கொஞ்ச நாளில் தேட்டருக்கு போய் நிறைய வாட்டி பார்த்துட்டேன் படத்தை. டு பி ஆனஸ்ட், ஒரு ஆக்டருக்கு நம்மளை பார்க்குறோன்னா நமக்கு தெரியாதுல்ல, நான் நடக்கிறதும் பண்ணுறதும் பேசுறதும் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதை வந்து திடீர்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸில் பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி நடாது, இப்படிதான் இருக்குமா, இப்படிதான் லைக் சடன்லி ஐ கேன் see myself அந்த மாதிரி. அப்போ வந்து எனக்கு ரொம்ப நிறைய வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இன்னும் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இந்த தாட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. பட் அட் த சேம் டைம் மூவியா பிளே அவுட் ஆகும் போது எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது நான் இதை ஒரு கதையாக தானே கேட்டிருக்கேன். ஸோ அது அந்த விஷுவலைசேஷனை நான் தியேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். அதாவது ஒரு மூவி கிரியேட் பண்ணுற ஸ்டேஜ்லேருந்து தியேட்டருக்கு வர்றதுக்குள்ள எவ்வளோ ஒரு ப்ராசஸ் இருக்குது, எப்படிலாம் யோசிச்சு எப்படிலாம் சீன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதை பார்க்கும் போது எனக்கு
ஃபர்ஸ்ட் திங் ஐ ஃபெல்ட் வாஸ் ஐ வாஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் த டீம். பிகாஸ் நான் அவங்க ஒர்க் பண்றதை பார்த்துருக்கேன்ல, நிறைய சின்ன சின்ன விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஒரு ஸ்டோரி அவங்க எப்படி சொல்லணும்னு, இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்துல நம்ம ஒரு பார்ட்டா வந்து டெபியூ ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி. தமிழ் சினிமா உலகத்துல தமிழ் பேசக்கூடிய ஹீரோயின்ஸே கொஞ்சம் கம்மி தான், கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து இருந்தது இடையில, ஃபுல்லா வந்து நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ் தான் இருப்பாங்க, டப்பிங் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா லைக் தமிழ் பேசக்கூடிய கதாநாயகிகளை நம்ம வந்து பார்க்க முற்படுறோம். அதே நேரத்துல நீங்க மீரா மலர்குடி அப்படிங்கிற அந்த ரோலை நல்லாவே பண்ணியிருந்தீங்க. இப்போ எப்படி உங்களோட பிரான் அண்ட் பிராட் அப் எல்லாமே தமிழ்நாட்டில் தானா? பிறந்தது சென்னை, வளர்ந்து ஸ்கூலிங் எல்லாமே வந்து திருச்சி தான். ஆக்சுவலா காலேஜ்ல தான் வந்து இந்தியால இருந்து எல்லா இடத்துல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அப்பதான் நான் இங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிச்சேன். ஸோ அது வரைக்குமே நான் தமிழ், நம்ம ஊர்ல படிச்சு வளர்ந்து தமிழ்லயே பேசி அந்த மாதிரி நம்ம ஊர் பொண்ணு தான். பட் என்ன சொல்றது, கொஞ்சம் நம்ம வளர வளர படிக்கிறதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் தமிழ்ல இருந்து எனக்கு ஒரு குட்டி டிஸ்டன்ஸ் வந்த மாதிரி இருந்தது. தி திங் தட் மேக்ஸ் மீ ஹாப்பி இஸ் இங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே நான் இன்னும் என்னோட தமிழ் ரூட்ஸ் கிட்ட வந்து நிறையவே டச் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அந்த விஷயத்துல சந்தோஷமா தான் இருக்கு. மாடலிங்ல இருந்து ஆக்டிங் அப்படிங்கிறப்ப அது எப்படி ஈஸியா இருந்ததா, ஒரு கேக் வாக்கா இருந்ததா, இல்ல இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கா? ஐ திங்க் ஆஸ் அ நியூ கமர் அவுட் சைடர் எனக்கு இந்த ஐ ஃபீல் லைக் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இண்டஸ்ட்ரியில நிறைய விஷயம் ஒர்க்ஸ் ஆன் நெட்வொர்க்கிங் அண்ட் சோஷியல் கான்டாக்ட்ஸ்ல இருந்து, அகேன் நெட்வொர்க்கிங்ல இருந்து, தெரிஞ்சவங்கல இருந்து. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ள வர்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பிகாஸ் நானும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், கத்துக்கிட்டு வரணுன்ற அந்த இனிபிஷன் இருந்தது எனக்கு. பட் அட் த சேம் டைம் உள்ள எப்பவுமே வந்து ஒரு ஆடிஷனோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா மோர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பீப்புளுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கடைசியில் எண்ட் அப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு நிறைய வாட்டி. பட் அட் த சேம் டைம் எனக்கு இப்போ லுக்ஸ் வைஸ்ல இருந்து நிறைய ப்ரிவிலேஜ் இருக்கு. இப்போ என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அண்ட் அவங்களால என்னோட ட்ரீம்ஸை என்னை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு அவங்களாலையுமே நான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு ப்ரிவிலேஜ் இருந்திருக்கு. பட் ஆஸ் அன் அவுட் சைடர் ஃபீல்டுக்குள்ள வரதும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதும் எப்பவுமே இது ஒரு கொஸ்டின்ல இருந்துட்டே தான் இருந்தது. இவங்களுக்கு ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகணும் அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி வர்றது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஈவன் நவ் என்ன சொல்றது, எனக்கு யாரையுமே தெரியாது, நான் கொஞ்சம் ரிசர்வ்டாக தான் இருப்பேன் இண்டஸ்ட்ரியில. எஸ்பெஷலி அஸ் அ கேர்ள் எப்படி பழகணும், எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணணும், ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும், இந்த ப்ரெஷர் எல்லாமே இருக்கு. நேவிகேட் பண்றது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு. மாடலிங்ல இருக்காங்க, எப்படி ஆக்டிங் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? டு பி ஆனஸ்ட், நான் ஆடிஷனுக்கு போய் நான் ஆடிஷன் கிடைக்கிறது தான் ஒரு என்ன சொல்றது, கிடைக்கிறதோட நான் என்னோட கூட்டிட்டு வர ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஒரு கமர்ஷியல் வேல்யூ ஃபர்ஸ்ட் எப்பவுமே பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து சில ரெக்குயர்மெண்ட்ஸ்னு வச்சிருப்பாங்க. மேபி லுக்ஸ் வைஸோ இல்ல கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியோ இல்ல ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். இவங்களுக்கு ஒரு கமர்ஷியலி இவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து ஆடிஷனுக்கே கூப்பிடுவாங்க. ஸோ அந்த விதத்துல எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஸோ லைக் ஐ செட், ஸ்டாருக்கு வந்து ஒரு நேச்சுரலி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கேர்ள் மாதிரி நான் வந்திருப்பேன். ஸோ அது ப்ளஸ் அவங்க தே வர் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெஷ் ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பெர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க ஆடிஷனை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே நான் ஆடிஷனுக்கு போய் என்னோட பெஸ்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். கஷ்டம் தான், பட் நான் அந்த மாதிரி தான் லைக் என்ன சொல்றது, சேலஞ்சஸும் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் எனக்குன்னு இருக்க ப்ரிவிலேஜும் எனக்கு இருந்திருக்கு. ஆமாம். இப்போ வழக்கமாகவே இப்போ ஒரு காமன் மேனா வெளியே இருந்து பார்க்குறப்ப ஹீரோயின்னாலே அப்படியே பந்தாவா ஸ்டைலாக வந்து கேரவேன்ல இருந்து இறங்கி வந்து அப்படியே ஷூட்லாம் முடிச்சுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ஆக்சுவலி வந்து ஷூட்டிங் ஸ்பாட் என்ன மாதிரி இருக்கும் ஒரு ஹீரோயினுக்கு? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் இந்த ஒரு இமேஜை, அது ஐ ஃபீல் லைக் விமனுக்கு இந்த ப்ரெஷர் இன்னுமே நிறைய இருக்கு. ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணணுன்றது, ஒரு இப்படி இவங்க ட்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறது. ஒரு மேனாக இருந்தால் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் கூட அவ்வளோ ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து கிளியர்லி வந்து ஒரு உமன் வந்து வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணாலோ அவங்கள பீப்புள் ட்ரீட் பண்ற விதமே மாறும், அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டே மாறும். எனக்கு வந்து இப்பவுமே ஒரு சேலஞ்சா தான் இருக்கு. நம்ம என்ன மாதிரி நம்மளே போர்ட்ரே பண்ணிக்கிட்டா பீப்புள் வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுவாங்க, நம்ம ஒர்க்கை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணா அவங்க வந்து நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் செட்டில் இருக்கும் போது இப்போ நம்ம நார்மலாக அகேன் ஆஸ் அன் அவுட் சைடர் எனக்கு தெரியாது இல்லை. இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்க எல்லா அண்ணாக்கிட்டையும் நான் பேசினேன், நான் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசுவேன்.
பட் சம்டைம்ஸ் அது பீப்புள் வேற வேற மாதிரி பர்சீவ் பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்காங்கன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்மள ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு இப்படிதான் இவங்க பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம மேல அந்த ப்ரெஷரை போடும் போது அகேன் அது சேலஞ்சிங்கா தான் இருக்கும். பட் ஐ ஃபீல் லைக் இந்த ப்ராசஸோட பாயிண்டே வந்து இங்க வந்து நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. நம்ம யதார்த்தமா எல்லார்கிட்டயும் எப்படி இவ்வளோ நாள் இருந்திருக்கோமோ இனிமேவும் அந்த மாதிரி இந்த மாதிரியே இருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஹீரோயினா இந்த இண்டஸ்ட்ரியில மேனேஜ் பண்றது வந்து இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுது. நீங்க 2 ஃபீல்ட்ல இருக்கீங்க. போத் இன் ஆட் ஷூட்ஸு, மாடலிங், அதுல இருந்து சினிமால இருந்தும் இருக்கீங்க. வழக்கமாவே வெளியே இருந்து பார்க்குறப்ப எப்பா சினிமானாலே ஒரு மாதிரியான தொழில்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு 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 பேசிக்கான ஒரு காமன் மேன் வாய்ஸ்ல சொல்லணும்னா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ உங்க ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மாடலிங் வந்து, ஏன்னா யூஆர் ஃப்ரம் என்ஐடியில், ஸோ என்ஐடியில் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்ஜினியரிங்லேயே ஒரு மாதிரி ஒரு ஹை கிளாஸ் இல்லையா? ஸோ அங்கே படிச்சுட்டு எப்படி மாடலிங்? நான் சின்ன வயசுல இருந்து ஒரு 17 வருஷமா பரதநாட்டியம் கத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்குமே பேரண்ட்ஸ் தான் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றேன்னு. ஸோ அவங்க when the time came, நான் லைக் யூ செட் நான் என்ஐடிக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படித்தேன். அகேன் என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தது, அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு இருந்தது. அவங்களால கோச்சிங்லாம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு நான் லைக் நானே என்னோட லைக் ஐ கேன் ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் ஃபீட் அப்படின்னு நான் ஓரளவுக்கு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஸ்டில் இந்த வேற ஒரு டைரக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னும் போது அவங்களுக்குமே சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கும். என்னதான் அவங்க ஓப்பன் மைண்டடாக இருந்தாலுமே, என்னதான் அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சாலுமே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறது, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறது நிறையா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே பிடிக்காது. அப்பா, அம்மா, அண்ணா 3 பேர் தான் எனக்கு மெயின் சப்போர்ட். ஸோ அவங்களுக்குமே சேலஞ்சிங்காக இருந்தாலுமே அதையே ஓவர் கம் பண்ணி தான் என்ன அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தில். எனக்கு அது வந்து ஒரு பெரிய கீ ஃபேக்டராக இருந்திருக்கு. நான் இங்கே இருக்கேன். ஃபேமிலியே வந்து க்ரீன் ஃபிளாக் காட்டாங்க. ஃபேமிலியே பெரிய க்ரீன் ஃபிளாக் தான் எனக்கு. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் மேம் ஏதாவது அப்டேட் இருக்கா? தமிழ்ல இப்போதைக்கு பேசிட்டு தான் இருக்கோம். பட் தெலுங்குல ஒரு பேன் இண்டியன் பீரியட் ஃபில்ம் ஒன்று பண்ணிருக்கேன். நான் இப்போ ஃபீமேல் லீடாக தான் பண்ணிட்டு இருக்கேன். படம் பேரு கண்ணப்பா. முன்னாடியே வந்த ஒரு படத்தோட ரீமேக், ஒரு நியூவர் வெர்ஷன் மாதிரி பக்த கண்ணப்பான்னு ஒரு படம் இருந்தது. இப்போ லைக் ஒரு பெரிய ஆன்சாம்பிள் காஸ்டோட ரிலீஸ் ஆக விரும்புறேன். பேன் இந்தியன் மூவினா எப்படி மேம்? ஸ்டார் காஸ்ட் எல்லாம் எப்படி? பிரபாஸ் சார் இருக்காங்க, மோகன்லால் சார் இருக்காங்க, அப்புறம் சரத்குமார் சார் இருக்காங்க, மதுபாலா மேம் இருக்காங்க, அக்ஷய் குமார் சார் இருக்காரு, காஜல் அகர்வால் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது பேன் வேர்ல்டு மூவி போல. அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ் இல்லையா? ஸோ அவங்களோட ஒர்க் பண்றது எப்படி? பயங்கர இன்டிமிடேட்டிங்காக தான் இருந்தது. இந்த ப்ராஜெக்ட்ல என்னோட ரோலுமே ஒரு லைக் ஸ்ட்ராங்கான லென்த்தியான கேரக்டர் தான். அண்ட் மதுபாலா மேம் தவிர ஃபீமேல் கேரக்டர்ஸ் அவ்வளோ இல்லை இந்த மூவியில். ஸோ ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக தான் இருந்தது. நான் செட்டுக்கு போகும்போதே வந்து ஒரு மாதிரி ஃபுல் ப்ரிப்பரேஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அது கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டாக இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி, தெலுங்கு வேறு, ஸோ எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஸோ ஃபுல் ப்ரிப்பரேஷன் நான் நல்லா பயங்கரமாக மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே போய் நின்று இப்படி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, ஒரு ஜோனில் இருப்பேன். நான் யார் பேசுறதுமே எனக்கு புரியாது அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போய் அந்த ப்ரெஷருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்புகிறேன். லாங்குவேஜ் பேரியர் வந்து எப்படி மேம்? அதை எப்படி கிராஸ் ஓவர் பண்ணி? நான் பார்த்த வரைக்கும் ஆஸ் அன் ஆக்டர் நான் இது வரைக்கும் நான் பண்ண கொஞ்சம் ட்ரைனிங்லலாம் கூட நம்ம எப்போவுமே இங்கேருந்து என்ன வருதோ அதை சொல்லுங்க அந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ எமோஷன் வரும்போது கூடவே டயலாகும் சேர்ந்து வரும். நம்ம என்ன ஃபீல் பண்ணாலுமே டயலாகோட சேர்த்து தானே ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் நான் சொல்லலை. பட் ஸோ இன் தட் சென்ஸ் வந்து லாங்குவேஜ் தெரியாமல் இருக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சுன்னு தான் எனக்கு தோணுது ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் மனப்பாடம் பண்ணிட்டு நான் ஃபீலிங்கை மட்டும் இங்கே வச்சுட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன். ஸோ பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு லைனை ஒரு விதத்தில் டெலிவர் பண்ண 10,000 விதத்தில் டெலிவர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு எட்ஜ் எனக்கு இல்லாமல் இருக்கிறதுனால ஐ ஃபீல் லைக் ஃபார் மீ லாங்குவேஜை கற்றுக்கணும்னு தான் எனக்கு இன்னும் இப்போ ஒரு நெக்ஸ்ட் என்னோட கோல் வந்து தெலுங்குல இருந்து மற்ற லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டா இன்னுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பிகாஸ் அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். கலாட்டா பிங்க்ல இன்டர்வியூ பண்ணிட்டு இந்த கேள்வியை கேட்காட்டி இன்டர்வியூ ஃபுல்ஃபில்லே ஆகாது. உங்களுடைய ஸ்கின் ரொட்டீன் என்னம்மா? ஐரானிக்லி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு தான் வந்து ஸ்கின், ஸ்லீப் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரொஃபஷன் வே இட் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் என்ன சொல்றது, நைட்லாம் ஷூட் இருக்கிறதும்
பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறதும், மேக்கப் போடுறதும், லைட்ஸ் இருக்கிறதும். ஸோ நிறையாவே இன் மெனி வேஸ் வந்து கொஞ்சம் ஸ்கின்னுக்கே டேமேஜிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்ல, பட் நான் என்னோட பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து வாட்டர், நிறையா ஹைட்ரேஷன், அதுக்கப்புறம் எவ்ரிடே மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் தான் என்னோட லைக் ஸ்டேபிள். ஐ ஃபீல் லைக் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐட்டம் தட் ஐ கேன் யூஸ் ஃபார் மை ஸ்கின் கேர். அண்ட் இதுக்கு மேலே எனக்கு டைம் இருந்தால் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு நான் சில சீரம்ஸ் மேபி ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது, இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பெருசாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு முடியல. பட் ரெகுலர்லி விட்டமின் சி நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஹீரோயின்ங்கிறப்ப ஹையா மெயின்டைன் பண்ணணும், அதான் அந்த கிளாஸ் pressure ஸ்கின் இருக்கிறதுனால வச்சிருக்கணும் தான். அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? Yeah. ஸோ அந்த டைம்லலாம் உங்களோட இதே I நார்மல் think ரொட்டீன் தான். அதாவது மோஸ்ட் எஃபெக்டிவ் வந்து ஹைட்ரேட்டிங் அண்ட் சன்ஸ்கிரீன், ரெண்டு தான். ஐ திங்க் இட் டஸ் அ வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் டு அஸ். ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஓகேவா இது? இது அதான் சொல்றேன், இது வந்து ஒரு வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். இதுக்கும் மேல ஒரு ஸ்டெப் போகணும்னா அந்த டைம் எடுத்து டெய்லி ஒரு ரொட்டீன் பண்றதுக்கு நான் இன்னும் அந்த ஸ்டெப்புக்கு வரல. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பட் இதுதான் வந்து ஸ்டேபிள்னு எனக்கு தோணுது. எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு தான் எனக்கு தோணுது. பீரியட் மூவிலலாம் நடிக்கிறீங்க, இப்போ எப்படியும் ஹேர் ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்டாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துலலாம் நமக்கு நேச்சுரல் ஹேர்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கான ஒரு கேர்னு ஒன்று எடுப்பீங்கல்ல, அது எப்படி? நம்ம ஷூட்டிங் போகும்போதே நிறைய ஹீட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் என்ன சொல்றது, ஹேருக்கு நிறையவே டேமேஜ் இருக்கும். டு பி ஆனஸ்ட், நான் ஹேர் கேர் எதுவும் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஜஸ்ட் எப்போ யூஷுவல் கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான். ஆமாம் ஆமாம், கேஷுவலாக நான் இருக்க மாதிரி தான். பட் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது. மோஸ்ட்லி நான் என்னோட இன்னொரு ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண அதை வந்து கிளென்ஸ் பண்ணாமல் தூங்குறதோ இல்லை கிளென்ஸ் பண்ணாமல் கொஞ்ச நாளுக்கு அப்படியே ஹேரில் ப்ராடக்ட்ஸ் விடுறதோ இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஐ திங்க் அது நிறையவே டேமேஜ் காஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன் மோர் ரூல் தட் ஐ ஃபாலோ. ஆமாம், கிளென்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. சிம்பிள் ஸ்டெப்ஸ், அதான் நம்ம சிம்பிளான ஸ்டெப்ஸே நிறைய வந்து பண்ணணும்னு நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருப்போம். பட் தெரிஞ்சவொடனே எனக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆமாம், ஒரு இன்ஜினியர் அண்ட் மாடல் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான காம்போ இல்லையா? இப்போ நீங்க சொன்னீங்க, அந்த உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க ஒரு ஆட் ஃபீல்டுக்குள்ள போனேன், பட் அது ஒரு டெட் எண்ட் மாதிரி இருந்தது அப்படின்னு. ஆமா, உங்களுக்கு சொன்னீங்க. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள வருவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். பட் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், அதான் அவங்க படத்துல சொன்ன மாதிரி ஸ்டார் மாதிரி ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய அனுபவத்துல இருந்து சொல்லக்கூடிய விஷயம். ஐ திங்க் இப்போ நம்ம ஓடிடியில இருந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே லைக் வேர்ல்ட் வியூவே வந்து ப்ராடாக ஆகிறதுனால நிறைய பேருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்குது. அவுட் சைடர்ஸ்க்கோ இல்லை நம்ம ஆக்டிங்னாவே வந்து இப்போ ஹீரோயின் இந்த மாதிரி தான் பார்க்குறோம். பட் ஸ்லோலி அதுவே சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ ஐ ஜென்யூன்லி திங்க் நம்ம கிராஃப்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து அது மட்டும் பத்துன்னு நான் சொல்லலை கண்டிப்பாக. பட் நம்மளால பண்ண முடிஞ்சது நம்ம கிராஃப்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அண்ட் டெஃபினெட்லி ஹார்ட் ஒர்க் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் என்ன சொல்றது, ரிலன்ட்லெஸ்ஸாக நம்ம கிராஃப்ட் மேலே இருக்க லெவல் லூஸ் பண்ணாமல் நம்மளே லூஸ் பண்ணிக்காம ட்ரை பண்ணுறது வந்து கண்டிப்பாக நம்ம போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாயிண்ட்டுக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான பாயிண்ட்டுக்கு நம்மளை கொண்டு வரும் தான் நான் நினைக்கிறேன். லைக் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக ஒரு கண்டென்ட்டான ஃபீலிங் இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ ஃபீல்டுக்குள்ள வர ட்ரை பண்ணுறவங்களுக்கு சொல்லிட்டீங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் கூட சொன்னீங்க, நம்ம என்னதான் முயற்சி பண்ணி நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தாலுமே சுற்றி இருக்கவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, புறச்சூழல் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு பொண்ணை வந்து அழுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பதில்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படியே நான் எனக்கே தெரியும், பிகாஸ் ஐம் அ கேர்ள், நான் இந்த சேலஞ்சை நான் நிறைய ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த ப்ரெஷர்லேருந்து, அந்த சேலஞ்சிலேருந்து, நமக்கு வர ஆப்ஸ்டிக்கல்ஸ்லேருந்து, நம்மளை பீப்புள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வேல்யூ பண்ணுறாங்க, நம்ம டேலண்ட் எந்த அளவுக்கு இங்கே வேல்யூ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஃபேராக ஜென்யூனாக நடந்துக்கிறாங்க, அண்ட் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட கரெக்டாக இருக்குது, இது எல்லாத்தையுமே நேவிகேட் பண்ணுறது ஃபார் அ உமன் உண்மையாகவே நான் அந்த விஷயத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். பட் அடுத்தவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை நான் பிலிட்டில் பண்ணணும்னு சொல்லலை. பட் கண்டிப்பாக ஒரு உமனாக ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. என்னோட ரிக்வெஸ்ட் ஆர் லைக் நான் இவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு நினைப்பேன்னா,
இப்போ செட்ல கூட போனா ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. ஆனா அதுல 1, 2, 3 பொண்ணுங்க தான் இருப்பாங்க லிட்டரலி. ஸோ அந்த டைம்ல நான் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா, அவங்களோட ஐ ஃபீல் லைக் அவங்களோட சப்போர்ட், அதாவது நாங்க பேசிக்கலனா கூட அவங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கு. என்னோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். ஏன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இங்க நிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி இங்க நிக்கிறோம். இங்க நின்னு இப்ப இவ்ளோ மென் கிட்ட பேசுறது, அவங்களோட ஊறியாடி வேலை பார்க்கறதே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு, அதுக்கே வந்து ஸ்ட்ரென்த் தேவை அப்படின்னு தெரிஞ்சு தான் இங்க இருக்கோம் அப்படின்னு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா எங்களுக்கு தெரியும். ஸோ இன் தட் வே அந்த ஒரு சப்போர்ட்டை நான் வோக்கலாவே நிறைய பேர் இப்போ எனக்கு செட்லலாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மற்ற விமன். என்னமோ அது ஒரு பாண்ட் மாதிரியே நான் பார்க்குறேன். எங்களுக்கு தெரியும் இங்கே வந்து நிற்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ இன் தட் வே அந்த சப்போர்ட்டை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் இஃப் லைக் என்னை சுற்றி யாராவது விமன் இருந்தாங்கன்னா ஐ வாண்ட் தெம் டு நோ தட் என்னோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி நம்ம ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒருத்தருக்கு வி கேன் ஹேவ் ஈச் அதர்ஸ் பேக்ஸ். அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்தா வந்து விமனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப நீடட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னுமே வந்து அந்த மேல் டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படின்றீங்க. ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா சினிமால பெண் இயக்குனர்கள் வர்றாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இன்னுமே மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியா தான் இருக்கு. ஏன்னா லைக் ஐ செட், நீங்க செட்ல நீங்க சும்மா வந்து லைக் எவ்வளோ பேர் மென் இருக்காங்க, எவ்வளோ பேர் விமன் இருக்காங்கன்னு நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூட இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி விமன் வந்து மேக்கப் இல்ல என்ன ஸ்டைலிங் இந்த மாதிரி ஜாப்ஸ்ல தான் இருப்பாங்க. ஸ்லோவா தான் இப்போ ஃபில்ம் மேக்கிங்குள்ளேயோ டெக்னிக்கல் ஜாப்ஸ்குள்ளேயே விமன் வர ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் ஐ செட், மற்ற விமன் கிட்ட இருந்து வர சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் வந்து எனக்கு ஒரு பெரிய ஃபேக்டரா தான் இருந்திருக்கு. ஐ திங்க் இட்ஸ் ஸ்லோலி இட்ஸ் ஹாப்பி டு see that it's changing. பட் இன்னுமே சேஞ்ச் இருந்தா நல்லா தான் இருக்கும். பட் ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து இண்டஸ்ட்ரியில வந்தா இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் வெளியே வர்றாங்கன்னு நம்புவீங்களா? கண்டிப்பா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி விட விமன் வந்து லைக் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது விமன் வரதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கொடுக்கறது வந்து முக்கியம் தான் நினைக்கிறேன். அதாவது மென் வந்து உலகத்தை பார்க்கறதும் விமன் வந்து உலகத்தை பார்க்கறதுமே வேற. ஃபில்ம் மேக்கிங்ல வந்து நம்ம பெர்செப்ஷன் வச்சு தானே ஒன்று கிரியேட் பண்றோம். நம்ம என்ன விஷுவலைஸ் பண்றோன்றதே அதை வச்சு தானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா நமக்கு வேற ஒரு புது சென்சிபிலிட்டியா வரும் விமன் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா. ஸோ அதுல இருந்து வர ஆர்ட்டே வேற மாதிரி இன்னும் அழகாவும் வரலாம். ஸ்டாருக்கு பிறகும் நிறைய படத்துல நீங்க வந்து ஸ்டாரா வரணும், ஒரு பெரிய ஹீரோயினா வர எங்களுக்கு வாழ்த்து. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st.